ஹாய்ங்க, வெல்கம் டு தோஃபிக் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸோட ஒரு சின்ன அவுட்டிங்கு. யூஸ்வலாக இயர்லி ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பட் லக்கிலி இயர்லி ட்வைஸ் ஆச்சு அமைச்சிருக்கு. அப்படியா? எனக்கு மெட்ரோ ட்ரெயின் தான் கம்ஃபர்ட்டு. ஸோ அதனால நம்ம கிளம்பிட்டு மெட்ரோ ட்ரெயின் ஆல்மோஸ்ட் இன்னும் 5 minutes வந்துடும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு ரிமைனிங் vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மெட்ரோ ட்ரெயின் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம இப்போ ஏறிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஸோ நமக்கான சீட் இருக்கா? எஸ் இருக்குது. இப்போ ட்ரெயின் ஏறியாச்சு. அண்ட் தென் 2 ட்ரெயின் மாறணும். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா நகர் போகணும் தான். அந்த வீட்டிலேருந்து சென்ட்ரல்லேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி வரணும். ஸோ ஃபுல்லி டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம், அண்ணா நகர் டவர் மெட்ரோ. ஸோ இது இவ்வளோ காலியாக இருக்குது. இது வீக்கெண்ட்னால இப்படி இருக்குது. வீக் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அப்படியே ரஷ்ஷாக இருக்கும். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரெண்டு வரானா, வந்துட்டேன்னு சொன்னான். வந்துடுறானா? हेलो हेलो हाँ मालिक மணி 1 மணிக்கு வர சொன்னாங்க. இன்னும் எவனுமே காணும். கேட்டா எல்லாம் டைமுக்கு வந்துருவோம் நானுங்க. வந்தது 4 என் ஃப்ரெண்டுங்க மட்டும்தான். பாம் ஸ்டோர்லாம் இல்லைப்பா, சாம்கோ அண்ணா நகர். ஃபோன் பண்ணி தெளிவாக சொன்னோம் சாம்கோன்னு. ஒருத்தன் பாம் ஸ்டோரான்னு கேட்குறான். என்னத்த சொல்ல? டைமிங்க்கு அவனுமே வரமாட்டாங்க. ஃபோன் அடிச்சா எங்கடா இருக்காங்க? டைம் ஆயிடுச்சு. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களே இன்னும் காணும். சொன்னீங்களே என்ன அது? என்ன மெத்தட்? ஆட்டோமேட்டட் கிளாஸ். அப்படினா ஆட்டோமேட்டட் என்னதுடா? ஆட்டோமேட்டட் கிளாஸ் சன் கிளாஸ் பார்த்தாலும் கொஞ்சம் இருக்கு. ஆட்டோமேட்டட் கிளாஸ் ஒன்னு இருக்கு. ஆட்டோமேட்டட் உங்களுக்கு யாரன தெரியும்? எப்படா கூட்டி வந்தாரா பைக்ல? அதாவது சன் கிளாஸ் பாக்கும்போது வந்து உங்களுக்கு கண்ணு கூசும் தெரியுமா? அது வராம அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த ஆட்டோமேட்டட் கிளாஸ். அதெல்லாம் இல்லீங்க. அப்புறங்க 250 ரூபாங்க. ஸ்பென்சர் மால் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கவலையே படாதீங்க. ஆல்மோஸ்ட் பாதி பேர் வந்துட்டாங்க. ரிமைனிங் பீப்புள் வரத்துக்கு லேட் ஆகும். நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ சீட் அலோகேஷன் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போயிட்டு நாங்கள் லாபியில் வெயிட் பண்ணிவிட்டு எத்தனை பேருக்குன்னு நோட்டிஃபை பண்ணிவிட்டு லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 14 மெம்பர்ஸ்க்கு செகண்ட் ஃப்ளோர் அலோகேட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் சொன்னாங்க. இன்னும் 14 பேர் இருக்கு. 6 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 6 பேர் மிஸ்ஸிங். ஒருத்தர் டிராபிக்ன்றாங்க, ஒருத்தங்க எங்க இருக்கானே தெரியல, ஒருத்தங்க போன் எடுக்க மாட்டாங்க. அட போங்கடா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆர்டர் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் பாதி பேர் இல்லை. தம்பி ரெடி ஆகிட்டாரு. சொல்லுங்களா? சொல்லுங்க ஹேமா. இவனே படிக்கிறியா? சொல்லுங்க. நான் காலேஜில் கூட இவ்வளோ பச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்தோம். சரி குட்ரா அந்த மெனு புக்கை நம்ம பார்த்துட்டு எதனா பர்ஃபெக்டாக இருக்கான்னு அதை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆர்டர் சொல்லியாச்சு. அண்ட் உண்மையிலேயே இவர் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஆர்டர் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக நின்று எது வேணும், எது நல்லா இருக்கும் இங்கே வந்து சொன்னார். முக்கியமான ஆள் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டாங்க ஃபைனலாக. ட்ரிப்லாம் பிளான் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ட்ரிப் இப்போ 1 மணிக்கு வர சொன்னீங்கன்னா நீங்க 7 மணிக்கே போன் வச்சுங்க. 8 மணிக்கு அங்கே இருக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பி வருவானுங்க. நாங்கள் சொன்ன ஒரு டைம் வந்தது ஒரு டைமாக இருக்குது. ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஜம்போ பிளேட்டர் கொண்டு வந்துட்டாங்க எங்கள் டேபிளுக்கு. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. ஓடுறது, பறக்கிறது, தாவுறது எல்லாமே இருந்துச்சு அந்த பிளேட்டில். ஸோ இதே மாதிரி 2 பிளேட்டர் நாங்கள் வந்து ஆர்டர் சொல்லியிருந்தோம்.
பிளேட்டர் ஆர்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாங்கள் மெயின் டிஷ்ஷும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம், பிரியாணிஸ், நான், கிரேவிஸும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டெசர்ட்ஸ் ஐட்டம்க்கு மூவ் ஆகிட்டோம். லாங் ஸ்பூன் இருக்கா? லென்த் ஸோ சாம்கோ ஹோட்டல் வந்தீங்கன்னா மிஸ்டர் கிரித்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணார். சரி, பாய். தேங்க்யூ. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் நல்லபடியாக லஞ்ச் முடிச்சுட்டு அண்ட் தென் குரூப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க கீழே வந்துட்டோம். ஸோ இது ஒரு நல்ல ஃபன்ஃபில்டான ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஐ ஹோப் ஐ என்ஜாய்டு. ஃபார் மோர் வீடியோஸ் subscribe to